Daily. Taste the Daily. சார் என்ன உங்களை பார்க்கறதுக்கு சிவனாண்டி சம்சாரம் வந்திருக்காங்க. ஏன் நிக்க வச்சிருக்க? உட்கார வைக்க வேண்டியதானே? குறிப்பிட்ட லேடிஸ் வந்தா உட்கார வைக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. சாரி சார். போலீஸ் ஸ்டேஷன்னா கிரிமினல்ஸ் மட்டும் தான் வருவாங்களா? என்னையா நீ? வாங்கம்மா வாங்க ப்ளீஸ். பாப்பா. என்னையா சரி சாரி உட்காரு. சார். உட்காருங்க உட்காருங்க, ஏன் நிக்கிறீங்க? ஐயா ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருங்க. உட்காரு ப்ளீஸ். சொல்லுங்க என்ன விஷயம்? சார், வீட்டுக்கு யார் யாரோ வராங்க. என்னையும் என் பையனையும் மிரட்டுறாங்க. ரொம்ப பயமா இருக்கு சார். அப்படியா? யார் வந்தாங்க? என்ன சொன்னாங்க? சார், 2 ரவுடிங்க வந்தாங்க சார். அவங்க வந்தது கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா ஒரு முக்கியமான ஆள் வந்தாரு சார். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். முக்கியமான ஆளுனா யாரு? ஜெயில்ல இருந்து ஒரு அதிகாரி வந்தாரு சார். ஜெயில இருந்து வந்தாரா? ஆமா சார். அவர் பேரு? பேரெல்லாம் எதுவும் சொல்லல சார். ஆனா பெரிய அதிகாரி மாதிரி இருந்தாரு சார். சரி, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்ல முடியுமா? வீட்டுல நானும் என் பையனும் இருந்தோம் சார். அப்போ இது பாருமா, நான் அவன் புருஷன் இருந்த ஜெயில அதிகாரியா இருக்கேன். சிவனாண்டி ஜெயில ரொம்ப நல்லபடியா தான் நடந்துக்கிட்டான். அவன் நடத்த எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா விதி கேன்சருக்கு பயந்துகிட்டு திடீர்னு கையை எடுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதனால அவன் குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்க அதிகாரிகள்லாம் சேர்ந்து கொஞ்சம் பணம் சேர்த்துருக்கோம். இந்தா இதுல ஒரு 5 லட்ச ரூபா இருக்கு, வச்சுக்க. யோசிக்காத, வாங்கிக்க. யோசிக்காதம்மா. இங்க பாரு, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். சிவனாண்டி ஆல்ரெடி நிறைய கேஸ்ல மாட்டியிருக்கான். நீங்க இருந்தன்னு வச்சுக்க, போலீஸ் அடிக்கடி விசாரணை அது இதுன்னு வந்து உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஆந்திரா பக்கம் தலைமறைவா போயிடுங்க. சார், இது நான் பிறந்த ஊரு. இங்க 4 வீட்டுல நான் சமையல் வேலை பாக்குறேன். இதை விட்டுட்டு நான் எங்க சார் போவேன்? போகலன்னா செத்துருவீங்க. அந்த அளவுக்கு சிவனாண்டி ஊரு பூரா பகையை சேர்த்து வச்சிருக்கான். அதனால தலைமறைவா எங்கேயாவது போறதுதான் உங்களுக்கு நல்லது. சார், பையன் இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். அதெல்லாம் விட்டு தள்ளு. இந்த பணத்தை வாங்கிட்டு உடனே ஊரை விட்டு போயிடணும், புரியுதா? இந்த வாங்கிக்க. புடின்னு சொல்றல, வாங்கிக்க. இந்த பாருமா, நாளைக்குள்ள ஊரை விட்டு போயிடணும். இல்லன்னா ரவுடிங்க வருவானுங்க, வந்து தகராறு பண்ணுவானுங்க. அவனுல யாரும் தடுக்க முடியாது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. தம்பி, அம்மாவை கொஞ்சம் எடுத்து சொல்லு, நான் வரேன். சார், இந்தாங்க சார். அவர் எனக்கு கொடுத்த 5 லட்சம் ரூபாய். சுபாஷ் சார், இவங்க சொல்ற ஆளு நிச்சயமா அந்த ஜெயிலரா தான் இருப்போம். கண்டிப்பா சார். இவ்வளவு காசு கொடுத்துருக்கான் சார், இது அவன் கொடுத்துருப்பானா? நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு. அவங்க கொடுத்துருப்பாங்க. சொல்லுங்க சொல்லுங்கம்மா, நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? சார், இது நான் பிறந்து வளர்ந்த ஊரு. என் சொந்த பந்தம்லாம் இங்கே தான் இருக்காங்க. இங்கிருந்து என்னால எங்கேயும் போக முடியாது சார். அதனால நானும் என் பையனும் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு நீங்க தான் சார் வழி பண்ணணும். நிச்சயமா. எங்க தெருவிலேயே நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அதுல தான் நான் படிக்கிறேன். ரொம்ப நல்ல ஸ்கூல். நானும் அங்கதான் தொடர்ச்சியா படிக்க ஆசைப்படுறேன். குட். ஓகே. அது மட்டும் இல்ல சார், முன்னாடி கூட என் புருஷன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரோன்னு தான் நினைச்சேன். ஆனா இவங்கெல்லாம் பணம் கொடுத்து என்ன போக சொல்றத பார்த்தா நிச்சயமா அவரை கொலை தான் சார் பண்ணிருக்காங்க. அவங்கள மட்டும் நீங்க விட்டுறாதீங்க சார். அழாதீங்கம்மா, அழாதீங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் விட மாட்டேன். நீங்க கவலையே படாதீங்க. ஓகே, இந்த பணம் நீங்க வச்சுங்க. உங்க புருஷன் இறந்ததுக்கு நஷ்டஈடா வச்சுங்க. நீங்க ஊரை விட்டு எங்கேயுமே போக வேண்டாம்.
உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க நான் ஏற்பாடு பண்றேன். சுபாஷ் சார். டெய்லி போலீஸ் பெட்ரோல் அவங்க வீட்டு பக்கம் போற மாதிரி பாத்துங்க. ஓகே சார். அப்படியே மஃப்டி போலீஸ் அங்க போஸ்டே பண்ணிடலாம். அடுத்த தடவை அந்த ஜெயிலரோ இல்ல சந்தேகப்படுற மாதிரி யாராவது அந்த பக்கம் போனா உடனே நமக்கு தகவல் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். ஓகே சார். Okay. ஓகே ஏற்பாடு பண்ணிடுறேன். அம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க தைரியமா இருக்கலாம். ப்ளீஸ் பணத்தை எடுத்துக்கங்க, ப்ளீஸ் எடுத்துங்க. என்ன தம்பி, ஒன்றும் கவலைப்படாத, இந்த பிரச்சனை எல்லாம் நீ மைண்ட்ல ஏத்திக்காத. இனி யாரும் வரமாட்டாங்க. நீ நல்லா படிக்கணும், சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகேம்மா. சார் டோன்ட் வரிம்மா, தைரியமா இருங்க. வரேன் Okay? சார். வரேன் போயிட்டு சார். வாப்பா. வாப்பா. சுபாஷ் சார். நாம ஒன்று பிளான் பண்ணா அந்த கொலகார சுறாவை நம்ம வலையில சுலபமா சிக்க வைக்க முடியும்னு நினைக்கிறேன். எப்படி சார்? எப்படி? சார் செம்ம சார். ஆமா சார். சார் இது ஒர்க் அவுட் ஆனா கிரிமினல் நிச்சயம் மாட்டுவா சார். சார் சிவனாண்டி கேஸ் ஒரு முடிவுக்கு வரும் சார். இது உடனே எக்ஸிக்யூட் பண்ணணும். எஸ் சார். ஐயோ மணி 1:30 ஆயிடுச்சு, சீக்கிரமா சமைக்கணுமே. என்னது இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் எக்ஸாம் எழுத போன நம்ம திவ்யாவை காணோம். இந்நேரம் எக்ஸாமே முடிஞ்சிருக்கும். எப்படி எழுதுனான்னு என்கிட்ட சொல்ல வேண்டாம், அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டாளா? யாழ்னி. ஹலோ யாழ்னி. என்ன இனியா, என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம குழந்தைக்கு பசிக்குதான், அதான் அவசர அவசரமா சமைச்சிட்டு இருக்கேன். இப்பதான் சமைக்கிறியா? அப்ப எப்போ லஞ்ச் சாப்பிடுறது? அம்மாடி, உன் வயித்துல நம்ம குழந்தை இருக்குமா, நேரத்தோட அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தெரியாதா? ஐயோ எனக்கு தெரியும்க்கா. இத்தனை நாளா விக்ரம் என்கிட்ட சரியா பேசாம இருந்தாரா, அதான் மூட் ஆஃப்ல வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணாம விட்டேன். இப்பதான் மனசுல இருந்த பெரிய பாரமே குறைஞ்சது. அதனால காலையில இருந்து வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி இப்பதான் சமைக்க எனக்கு நேரமே கிடைச்சது. பேசாம சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாமே. நீ இவ்ளோ வேலைய செய்யக்கூடாது இனியா. காலையில கிளாஸ் எடுக்கிற, வீட்டு வேலையெல்லாம் செய்யற, 3 வேளை சமைக்கிற. இவ்ளோ வேலை பார்த்தா நீ எப்பதான் ரெஸ்ட் எடுக்கிறது? முதல்ல சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கோ. இனியா, குழந்தை கிடைக்க போற சந்தோஷத்துல நீ எனக்கு தலைக்கால் புரியல. ஏய் ஐயோ என்னாச்சுக்கா? இந்த சித்தி தான் ரூம்ல இருந்து வெளியே வருது. பேசிட்டு இருக்கியா? Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்